ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஸோ இந்த டேக்காக நான் ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணேன். ஸோ ஃபைனலி அந்த டே இன்னைக்கு வந்துடுச்சு. ஸோ உங்கள் முன்னாடி இங்கே வந்து நிற்கிறேன். ஸோ ரொம்ப ஹாப்பி. அஃப்கோர்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வருது. ஸோ இனிமே தான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷோ. ஸோ இனிமே தான் எல்லாமே ஆடியன்ஸ் பார்த்து இன்னும் ரிவ்யூஸ் தெரியணும், எப்படி மக்கள் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக அது பாசிட்டிவாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆமாம், இல்லை அது அஃப்கோர்ஸ் எந்த அம்மா இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அது நீங்களாக இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, வேறு யாரும் அஃபெக்ட் ஆச்சுன்னா அந்த நம்ம பையன் சரியில்லைன்னா கண்டிப்பாக அது அந்த முடிவை எடுப்பாங்க. அது உண்மையான விஷயம் தான். படம் சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு. என்ன மாதிரி படம்னா, இன்னைக்கு வந்துட்டு எப்படி சொல்லணும்னா, இன்னைக்கு கொள்ளை, கஞ்சா, பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் தான் இருக்காங்க நிறைய பேர். இதில் என்ன புதுசாக பண்ணியிருக்காங்கன்னா, டிஃப்ரெண்டாக இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. சிலருங்க பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கு. அம்மா சென்டிமெண்ட்னா, நம்ம வளர்த்த குழந்தை வந்து இந்த மாதிரி ஆயிட்டானே, நம்ம கஷ்டத்தை சொல்லி தான் வளர்த்தோம். ஆனால் நம்ம குழந்தை இப்படி நம்பி வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னும் போது இல்லை, ஃபாஸ்ட்டாக தான் போச்சு, கரெக்டாக இருக்கு. இப்போதான் நான் ராபர் படம் பார்த்துட்டு வரோம். ரொம்ப நல்லா இருக்கு, டீசெண்டான படம் தான். எல்லா பெண்களும் ஆண்களும் பார்க்க வேண்டிய ஒரு படம். இன்னைக்கு சென்னையில் நடக்கிற கரண்ட் சிட்டியில் நடக்கிற எல்லா மெசேஜுமே சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அதான் பிரதர், இப்போ நம்ம சென்னையில் என்ன நடக்குது, கரண்ட்ல என்ன போயிட்டு இருக்கு, இதுக்கு என்ன தீர்வு, யார் மேலே தப்பு இருக்குது, இது எல்லாமே இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாக ஒரு தடவை வந்து இந்த படத்தை பார்க்கலாம், நிச்சயம் உங்களை ஏமாத்தாது. இல்லை, லேகாக எனக்கு ஃபீல் ஆகல. இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பு இருந்திருக்கலாமேன்னு தோணுச்சு. காமெடி இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாமேன்னு என்னோட தனிப்பட்ட கருத்து. பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு பிரதர். எனக்கு தீம் மியூசிக் தான் பிரதர் ஒரு மாதிரி மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த படத்தோட தீம் மியூசிக் தான் இந்த படத்தோட பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். ஆமாம், இல்லை இந்த படத்தில் நடித்தவங்க புதுசுன்னு சொல்கிறத விட ஆல்ரெடி இவர் வந்து மெட்ரோன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதோட பெரிய ஃபேன் நான். மெட்ரோ சத்யானா எல்லாருக்கும் தெரியும். சென்ட்ராயன் இதில் நடிச்சிருக்காரு, ஜெயபிரகாஷ் சார் நடிச்சிருக்காரு, ஸ்டில்ஸ் பாண்டியன் சார் நடிச்சிருக்காங்க. நிறைய பரிச்சயமான முகங்கள் தான் நடிச்சிருக்காங்க. தீபாக்கா சூப்பராக பண்ணியிருக்காங்க அம்மா கேரக்டரா. நல்லா இருக்கு, வந்து பாருங்க எல்லாரும், டெஃபினட்டா பாருங்க. ராபரி அது பின்னாடி என்ன இருக்கு, நம்ம கேர்ஃபுல்லா எப்படி இருக்கணும், போலீஸ் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் நம்மளை காப்பாத்துறதுக்கு, அந்த விஷயம் தான். நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. சாரி, இல்லை போனதும் தெரியல. படம் ரொம்ப நான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அப்படியே ஸ்மூத்தாக போயிடுச்சு. படம் பெண்களை மட்டும் இல்லை, எல்லாருமே, இப்போ சின்ன குழந்தைங்களேனும் வயசான ஆளுங்க, மென் விமன் எல்லாருமே ராபரிக்கு தேர் வல்னரபிள். ஸோ நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும். ப்ளஸ் இந்த ராபரி எப்படி நடக்குது, அதுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்கன்றது நம்ம யூஸ்வலி தெரியாது. நம்ம ஏதோ ஒரு திருடன் திருடிட்டு போயிடுவான்னு தான் நினச்சிருப்போம். அதுக்கு பின்னாடி இவ்வளோ பேர் இருக்காங்க, இது இவ்வளோ நடக்கிறதுன்றது நம்மளுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சோஷியல் மெசேஜ் உள்ள ஒரு படம். என்ன தப்பு வேணாலும் பண்ணிட்டு நல்ல ஒரு முகத்திரைய, நிறைய பேர் இன்னசென்ட்ன்ற பேரில் தவறுகள் பண்ணிட்டு எப்படியோ காசு சம்பாரிச்சுட்டு அதை வந்து வீட்டில் கொண்டு வந்து கொடுத்து நல்ல பேர் வாங்கிக்கிட்டு தன்னோட முகத்திரையை வேற மாதிரி காட்டிட்டு இருக்கும் போது அவங்களோட முகத்திரை கிழிஞ்சா எப்படி இருக்கும்ன்றது தான் ஒரு கதை. இது இல்லை, செகண்ட் ஆஃப் ரொம்ப விறுவிறுப்பாக தான் போச்சு. எல்லாமே நல்லா தான் போச்சு செகண்ட் ஆஃப். சென்ட்ராயனோட ஸ்க்ரீன் பிளே சொன்ன விதம் பிடிச்சிருந்தது. அவரோட கேரக்டர் ரிவீல் பண்ண விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது. டைரக்டர் ஃபர்ஸ்ட் படம் சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல, இட்ஸ் குட். ஆமாம், இப்போ நிறைய புதுமுகங்கள் இருந்தாலுமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஒரு பொறுக்கித்தனமான இருக்கிற ஒரு அவங்க பீப்புள் அதை ராபரி பண்ணிக்கிட்டு அவங்க டீம் நல்லா கரெக்டான கேரக்டர் மாதிரி தான் தெரிஞ்சது எனக்கு. நல்ல கிளைமேக்ஸ். எல்லாரும் போய் படத்தை வந்து ஃபேமிலியோட உட்காந்து பாருங்க. எக்ஸாக்ட்லி, அம்மா சென்டிமெண்ட் ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்ல ஒரு கிளைமேக்ஸ் தான். தீபாக்காக்கு நல்ல ஸ்கோர் இருக்கிற ஒரு மூவி. படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒருத்தவங்க வந்து பேராசைனால ஒரு விஷயத்த பின்னாடி போகிறாங்க, தப்பு பண்ணுறாங்க, தப்பான வழியில் போகிறாங்கன்னா அது ஒரு பாயிண்டில் வந்து அவங்க கண்டிப்பாக மாட்டிப்பாங்க
அப்படிங்கிறது. வேற என்ன இருக்கு இந்த படத்துல? நிறைய ஆல்ரெடி இந்த மாதிரி கதைகள் நம்ம பார்த்துட்டோம். இந்த கதை எமோஷ்னலா இருக்கு ப்ரோ. லைக் அதான் அது எமோஷன் தான் இதுல மெயின் ஃபேக்டர். லாஸ்ட் 20 மினிட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. எமோஷனல் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? லாஸ்ட் 20 மினிட்ஸ் சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்கு ப்ரோ, எங்கேஜாக இருக்கு ப்ரோ, எந்த இடத்துலையும் போர் அடிக்கல ப்ரோ. என்னன்னா ஆர்டிஸ்ட் எல்லாமே புது ஆர்டிஸ்ட் தான் ப்ரோ. மற்றபடி கதை தான் ப்ரோ, படத்தில் வந்து கதை தான் முக்கியம். என்னன்னா இல்லை டேனி பண்ணியிருக்காரு ப்ரோ, டேனி நல்லா பண்ணியிருக்காரு, சென்ட்ராயன் சூப்பராக பண்ணியிருக்காரு, ஹீரோ சத்யா நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. அவர் வந்து செகண்ட் படம் இது, அது சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. ஏன்னா அப்போ அம்மா அடிச்சு அந்த கேரக்டர் அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்துட்டு யார் மெயின் சொல்ல முடியாது ப்ரோ, ஆனால் படத்தில் கதை தான் மெயின். டேரக்ஷனாக சூப்பராக பண்ணியிருக்காங்க, மேக்கிங்காக நல்லா இருக்கு ப்ரோ, மேக்கிங்காக சூப்பராக இருக்குது. எல்லாம் பார்க்க வேண்டிய படம் ப்ரோ, கண்டிப்பாக இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு கரெக்டாக இருக்கும் படம். ஏழு இப்போ படம் போனது தெரியல ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படி போச்சு ப்ரோ, மற்ற செகண்ட் ஹாஃபில் கூட லீட் எடுத்துருச்சு ப்ரோ. கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ, கண்டிப்பாக எல்லாம் பார்க்கணும். நல்லா இருக்கு சார், படம் சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருக்கு. வாட்ரு வந்து தண்ணி வந்து காசு கொடுத்து வாங்குறது ரொம்ப தப்பான விஷயம். அதை வந்து எடுத்துக்காட்டு மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. படமாங்க இது, பாடங்க இது, இது ஒரு விழிப்புணர்வு படங்க இது. எல்லா இடத்துலையும் இந்த படத்தை பார்த்துட்டு சில இடத்துல சிசிடிவியில் நல்லா போய் யோசிப்பாங்கங்க, அதனால் வைப்பாங்க. எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன், அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். படம் வேற லெவலில் இருக்குங்க, நிஜமாக திருப்தியாக என்ஜாய் பண்ணுறேன். இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இது ஃபஸ்ட்டு டேரக்டர் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபிலிம் மாதிரியே தெரில, நல்லா இருந்தது. மியூசிக்ல இருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது, ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரில.